ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 195 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. 25,239 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 687 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. 82,742 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 56,632 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 170 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டியில் HDFC பேங்க் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்கு. 1980 ட்ரேட் ஆகுது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க், ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க். இதில் கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க, ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா ஐபிஓவில் வாங்கிட்டேன் ப்ரோ, இன்னும் மேலே போகல ப்ரோ, என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ ஐபிஓ ப்ரைஸை தாண்டி இருக்குது. ஆக்சுவலி ஐபிஓ ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த பங்கு. 2144 ரூபா அன்னைக்கு போச்சு. இப்போ 2126 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரோக்கரேஜஸ் ஃபார்மான அவெண்டஸ் பார்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது போக நொமுரா இவங்க எல்லாமே பைக்கால் கொடுக்குறாங்க. ஸோ அவெண்டஸ் பார்க் வந்து 2350 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இவங்க நொமுரா வந்து 2291 ரூபா டார்கெட் ப்ரைஸு. 24 லிஸ்ட்டில் 20 பேர் பார்த்தீங்கன்னா பைக்கால் கொடுக்குறாங்க. ரிமைனிங் 4 பேர் வந்து செல் கால் கொடுக்குறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் வந்து இப்போதைக்கு இதை தொட வேண்டாம். வேல்யூஷனும் ஜாஸ்தி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. பட் எக்ஸிட் பண்ணுறவங்க எக்ஸிட் பண்ணலாம், அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். ஏன்னா ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தீங்க. நான் இதில் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க மாட்டேன். பட் நான் இப்போ நீங்கள் இருக்க சுச்சுவேஷனில் இருந்தால் கண்டிப்பாக எக்ஸிட் தான் பண்ணுவேன். இந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவில் என்னோட அப்டேட்டு. மேபி ஒரு 50 to 100 ருபீஸ் இன்னும் மேலே போகலாம். ஸோ பார்த்து நிதானமாக பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸில். பட் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு ஹியூண்டாய் மோட்டார்ஸில் இல்லை. நெக்ஸ்ட் டைட்டன். இன்னைக்கு மார்க்கெட்டில் 4% புஷ்ஷுன்னு மேலே போச்சு. 3665 ரூபா போனது. கடைசியில் 3646 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ரீசன் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா பேஸ்டு போக்ரேஜ் ஃபார்மாக இருக்கிற மேக்குரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. 4150 ரூபா டார்கெட் ப்ரைஸு. ஆக்சுவலி இப்போ 3646 ரூபாவில் இருக்குது. 4150 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 17.7% இந்த பங்கு மேலே போகும் அப்படிங்கிற பேசிஸில் இன்றைக்கி ஒரு டாப் பெர்ஃபார்மராக இருந்திருக்கு பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில். இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி சிட்டி வந்து இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜியோவில் வந்து ஒரு ஸ்ட்ராங் அவுட்லுக் இருக்குது அப்படிங்கிற பேசிஸில் வந்து இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸை ஹைக் பண்ணுறாங்க. இப்போ 1465 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1% பாசிட்டிவ்ல இருக்குது. ஆக்சுவலி இவங்க மென்ஷன் பண்ணுறது 1690 ரூபா டார்கெட் ப்ரைஸ் போகும்னு சொல்லி சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஜியோ பிஸ்னஸ் அவங்களோட என்டர்பிரைஸ் வேல்யூ $135 பில்லியன் இருக்குது. 16% அவங்களோட சிஏஜிஆர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. மேபி அவங்க ஐபிஓ வந்தால் கூட அதாவது ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஐபிஓ வந்தால் கூட நல்ல ஒரு வேல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பெர்ன்ஸ்டைன் வந்து டார்கெட் ப்ரைஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 1640 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. 15% மேலே போகும்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் என்எம்டிசி பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் மெட்டல் அவுட்புட்டை வந்து அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணி மைல்ஸ்டோன் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 117% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,101 மெட்டல்ஸ் அந்த டன்ஸ் 11,101 டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் மெட்டல் அவுட்புட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் டிசைன் கெப்பாசிட்டியில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸு. கிட்டத்தட்ட பிரேக்கிங் கோக் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெக்கார்டு 79% வந்து இந்த பிளாஸ்ட் ஃபர்னான்ஸில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோ கட்டர் சிஸ்டமும் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது இல்லாமல் ஷிஃப்ட் வைஸ் ஹாட் மெட்டல் ப்ரொடக்ஷன் 3759 டன்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கிறதுன்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்எம்டிசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது இல்லாமல் இவங்க அந்த ட்ரைபல் யூத்துக்கு வந்து என்ன மாதிரிலாம் ஸ்கில்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸு, நர்சிங்கு, அடுத்தது வந்து மெடிக்கல் டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்எம்டிசி தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 679 ரூபா போச்சு. 675 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸில் இன்றைக்கி 2 முக்கியமான அப்டேட்டு. ஒன்று அவங்களோட அசம்பிளிங். தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார்ஸ் இந்த ஜேலார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அசம்பிளிங் வந்து 2026 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. 2026 ஸ்டார்டிங்லே ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நியூ ஃபெசிலிட்டியில் வந்து அசம்பிளிங் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேண்டி தான் 9000 கோடி நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறதான்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிபி பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, யூஎஸில் வந்து இப்போதைக்கு பிளான் போடுற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. டாடா மோட்டார்ஸ் வந்து யூஎஸில் பிளான் போடுறதுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. சில டேரிஃப் இஷ்யூ எல்லாம் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் இந்த அப்டேட் கொடுத்துருக்காரு. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
யூனியன் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராட்டு பங்கஜ் டிவடி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் தரப்பில் வந்து ப்ரொசீஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க, அந்த அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. சில ரீசன்ஸை மென்ஷன் பண்ணி அவரை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸில் பெயின் கேபிட்டல் 18% ஆஃப் ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க. அந்த அக்யூசிஷன் வந்து 4000 கோடி கிட்ட வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அக்யூசிஷனுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த 18% ஆஃப் ஸ்டேக் அக்யூசிஷனுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் மணப்புரம் ஃபினான்ஸை இவங்க தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. பிசி ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து வந்து பிசி ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட், X1V, அதே மாதிரி XSV இவங்க மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட 2 அஃபிலியேட்ஸ் மூலமாக அக்யூசிஷன் பண்ணுறாங்க பெயின் கேபிட்டல். ஸோ இது மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸ் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா குளோபல் எக்ஸ்பான்ஷன் பிளான் மூலமாட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் 20% growth இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. குறிப்பாட்டு ஈஸ்டர்ன் யூரோப் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, லாட்டின் அமெரிக்கா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நார்த் அமெரிக்கா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்லேருந்து அவங்களுக்கு 20% growth கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த மிடில் ஈஸ்ட்டில் சீஸ்ஃபயர் வந்து ஸ்டாப் ஆனது, அந்த சீஸ்ஃபயர் நடந்ததுனால நிறைய பேருக்கு வாழ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வந்திருக்கு. எப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட பனானா, சோலார் செல், மீட் எக்ஸ்போர்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரிலீஃப். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சார்ட்டோட சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர்லேருந்து நமக்கு கிளாத் எக்ஸ்போர்ட் ஆகும், உக்ரைனுக்கு அது அதிகமாட்டு எக்ஸ்போர்ட் ஆகுதான். அதாவது உக்ரைன் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து ஓல்டு கிளாத்ஸ், இப்போ ஒரு கிளாத் எடுத்தோன்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து 3-4 வருஷம் குறைஞ்சது மினிமம் வச்சுருப்போம். உக்ரைன் பீப்புள் அப்படி கிடையாதான். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கிளாத்ஸ் வந்து அடிக்கடி டக்குன்னு எடுத்துகிட்டே இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் திருப்பூருக்கு வந்து நடந்திருக்குது. இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க புது கிளாத்ஸ் எடுக்கிறதுனால இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அங்கே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு பிரச்சனை வந்ததுனால திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் எக்ஸ்போர்ட் வந்து அடி வாங்கியிருக்கு, கார்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு புத்திசாலித்தனமே போரை வந்து என்றைக்குமே தவிர்க்கிறது தான் நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் பாதிக்கப்படுவாங்க, நிறைய உயிர் சேதம் வரும். ஸோ அதனால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா போரை தவிர்க்கிறது தான் பெட்டர். ஸோ இப்போ வந்து இந்த சீஸ்ஃபயர் மிடில் ஈஸ்ட்டில் நடந்த பிரச்சனை தீர்ந்ததுனால இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு ஷீப் மீட் வந்து பார்த்தீங்கன்னா 100% மிடில் ஈஸ்ட்டுக்கு போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு போவின் மீட் அப்படின்னு சொல்கிறாங்க, போவின் மீட்டு இது வந்து ஒரு 99.5%. நெக்ஸ்ட்டு இங்கு, ரைட்டிங், ட்ராயிங், அதர் இங்க் இது ஒரு 98.7%. காப்பர் ஒயர் ஆர் ரிஃபைன் காப்பர் இது 91.4%. பிவி செல்ஸ் 88.7%. பனானா 83.1%. இது போக அயன், காஸ்ட் அயன் இது ஒரு 80% சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கார்டமன், ஐ திங்க் ஏலக்கான்னு நினைக்கிறேன், 77%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், அடுத்து வந்து டாய்லெட் பேப்பர்ஸ் அது வந்து ஒரு 58.4% சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு மிடில் ஈஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பயனடைவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த போர் வந்து நின்னது ரொம்பவே பெட்டர் தான். கிட்டத்தட்ட $434 பில்லியன் ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து 2024 மட்டுமே பேருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இந்தியாவிலேருந்து மட்டும் போனது பார்த்தீங்கன்னா $15 பில்லியன். கிட்டத்தட்ட டோட்டல் இதில் வந்து 3% நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அசோக் லைலாண்ட் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேரை நார்த் இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் போடுறாங்க. குறிப்பாட்டு ஃபினான்ஷியல் 26 நார்த் இந்தியாவில் ஒரு 50 நியூ டச் பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 33,000 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வால்யூம்ஸை இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட் ஷேரை வந்து அடுத்தது வந்து ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில், மிட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் 26 இன்க்ரீஸ் பண்ணோம் நார்த் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவில் அவங்களுக்கு 40% இருக்குது, வெஸ்ட் இந்தியாவில் 35%, ஈஸ்ட் இந்தியாவில் 24% வச்சுருக்காங்க. நார்த் இந்தியாவில் மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அசோக் லைலாண்டு. நெக்ஸ்ட் என்எஸ்சி கொடுத்த அப்டேட்டு, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபி கிட்ட வந்து ஒரு செட்டில் கோலொகேஷன் டார்க் ஃபைபர் கேஸ் ஒன்று இருந்து கோலொகேஷன் அண்ட் டார்க் ஃபைபர் கேசஸ் ஒன்று இருக்குது செபி கூட. ஸோ 1400 கோடி கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து சுமூகமாட்டு செபி கூட என்எஸ்சி வந்து நாங்கள் இப்போ செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிரச்சனை சால்வ்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1165 கோடி, இன்னொன்று வந்து கோலொகேஷன் கேஸு அது வந்து ஒரு 223 கோடி, டோட்டலாக 1388 கோடி கொடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வந்து கேஸை செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. விரைவில் வந்து என்எஸ்சியோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வரும், ஐ திங்க் ஜூலை எண்டில் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து 20 acres ஆஃப் லேண்ட் டிசிஎஸ் கொடுத்துருக்குறாங்க அங்கே ஆஃபீஸ் கேம்பஸ் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மூலமாட்டு 25,000 பேருக்கு டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் குரூப்னா அது டாடா குரூப் தான். அவங்க வந்து $30 பில்லியன் மார்க்கெட் கேபிலேஷனை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி, அதானி இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க பெரிய பிராண்டு தான் டாடா குழுமம். உண்மையிலேயே அவங்களுக்கு அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. ஸோ $30 பில்லியன் தாண்டி இருக்காங்க, $31.6 பில்லியன் இருக்குது. 10% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அவங்களுக்கு கிட்டத்தட்ட வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிராண்ட்ஸ் தான். இந்தியாவில் டாப் 100 பிராண்ட்ஸோட வேல்யூ பார்க்கும்போது $236.5 பில்லியன் இருக்குது. நம்ம இந்தியாவில் டாப் 100 கம்பெனிஸோட அந்த மார்க்கெட் கேபிலேஷன் அந்த வேல்யூ பிராண்டோட வேல்யூ வந்து $236.5 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்ஃபோசிஸ், HDFC குரூப் அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவங்க டாடா குழுமம் வந்து மட்டும் $30 பில்லியன் மேலே அவங்களோட வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பவர் பிளான்ஸில் 61.3 மில்லியன் டன்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. இது வந்து 25 நாளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவோட தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கோல் ஸ்டாக் பைல் வந்து வச்சிருக்கிறாங்க 61.3 மில்லியன் டன்ஸ். 25 நாளுக்கு இது கன்சம்ஷனுக்கு தேவைப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்எஸ்சியோட ஐபிஓ ஜூலை எண்டில் வரும்னு சொன்னேன். ஸோ அவங்க ஜூலை எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. மேபி ஃபினான்ஷியல் 26 Q4 அது லிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ இது வந்து என்எஸ்சி ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 6000 கோடியிலேருந்து 7000 கோடி வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் கொடுக்குறதுல சில இஷ்யூஸ் வந்திருக்குன்னு நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் முக்கியமான பொறுப்பில் வந்து 2 பேர் எக்ஸிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விகாஸ் மோட்டோ, இவர் வந்து சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்கிறார், ஹெட் ஆஃப் மெம்பர் சர்வீஸ். இவர் வந்து வெளியே போகிறாரு. இவர் ஆல்ரெடி ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அனுஜித் வரதாக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க. இந்த வரதாக்கருங்கிற ஒரு ஃபார்மர் MD and CEO ஆஃப் ஸ்வந்தன்ட்ரா மைக்ரோ ஃபைனான்ஸ், அதாவது பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அவர் வந்து பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் 2024 தான் ஜாயின் பண்ணுறாரு. ஸ்வதந்திரா மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா MD and CEO இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இது வந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட டாப் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்லேருந்து வெளியே போகிறாங்க அவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் யூனிட்டில். ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட் தான். பட் இதெல்லாமே அவங்க விரைவில் சரி செய்வாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். நெக்ஸ்ட் ஒரு 5 ஃபார்மா கம்பெனிஸுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 36% மேலே போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரமால் ஃபார்மா $265 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, 36% மேலே போகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் ஆரோபிண்டோ ஃபார்மா $1275 டார்கெட் ப்ரைஸ், 16% மேலே போகும்னு சொல்கிறாங்க. சிஞ்சின் இன்டர்நேஷனல் கோல்ட்மேன் சாக்ஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, 12 மந்த் டார்கெட் ப்ரைஸ் $800, 27% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நியூலாண்ட் லேப்ஸுக்கு $14,775 சொல்கிறாங்க, 21% மேலே போகும்னு சொல்லி. கோஹன்ஸ் லைஃப் சயின்சஸுக்கு வந்து $1275 டார்கெட் ப்ரைஸ், பை ரேட்டிங் 29% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 ஃபார்மா ஸ்டாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இந்த பங்கு யார்கிட்டலாம் இருந்துன்னு தெரில. பட் ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்ச் லோலேருந்து 50% மேலே போயிருக்கு. சில ஜாயின்ட் வெஞ்சர்ஸுக்கு எல்லாமே குறிப்பாட்டு ஜியோ பேமெண்ட் பேங்கு, பிளாக் ராக், அந்த ஜாயின்ட் வெஞ்சருக்கு எல்லாமே செபி, RBI எல்லாம் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு மார்ச் லோலேருந்து. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரிட்டர்னில் இருக்குது. 2290 போச்சு, இப்போ 2279 ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலி இவங்களோட அந்த மினிமாலிஸ்ட் அக்யூசிஷனுக்கு அப்புறம் இவங்களோட D2C பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோத் இருக்கும்னு சொல்லி இந்த டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 34% மேலே போகும்னு சொல்லி நுவாமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த மினிமாலிஸ்ட் அப்படிங்கிற பிராண்டை ரீசெண்டாக தான் அக்யூசிஷன் பண்ணாங்க. ஸோ இது மூலமாட்ட அவங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும்னு சொல்லி பைக்கால் கொடுக்குறாங்க நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ். 34% மேலே போகும், $3055 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. L&T டெக்னாலஜிஸ் ஒரு $50 மில்லியன் மெகா டீல் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. குளோபல் இன்ஜினியரிங் பார்ட்னர்ஸ் டேட்டா அண்ட் டிஜிட்டல் சர்வீஸ் லீடிங் எனர்ஜி கம்பெனியோட 5 இயர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. $50 மில்லியன் ஒர்த் ஆஃப் டீல். இது L&T டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. IRCTC பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் நெகி ஃபோக்கஸில் இருந்துச்சு. ஆனால் பர்சஞ்சருக்கான அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 1 கிலோமீட்டருக்கு 1 பைசே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏசி கம்பார்ட்மெண்ட்னா 1 கிலோமீட்டருக்கு 2 பைசே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒன்றுனா ரயில்வேயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெரி புவர். நல்லா ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அதுவும் நீங்கள் அண்டர் சவுட்லலாம் போனீங்கன்னா ரொம்பவே இதாக இருக்குது. ஸோ இந்தியாவில் எவ்வளோ பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு, ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் பண்ணணும். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் 100% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து US பேஸ் ஸ்பெஷாலிட்டி அலுமினா மேனுஃபேக்சராக இருக்க அலுகெம் கம்பெனிஸில் வந்து $125 மில்லியன் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் 100% ஸ்டேக் US பேஸ் கம்பெனி அலுகெம்ல வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. சன்ஃபார்மோட யூரோப்பியன் பார்ட்னர்ஷிப்பில் உள்ள ஒரு கம்பெனி தான் பிலோஜன். இவங்க வந்து பயோடெக் பார்ட்னர்ஷிப்பு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சருக்கான தெரப்பி அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸ்கின் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ட்ரக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து வித்ரா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடல்ட் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ட்ரக்கு.
ஸோ யூரோப்பியன் மெடிசன் ஏஜென்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை வித்ரா பண்ணியிருக்கிறாங்க அந்த அப்ளிகேஷனை. இது வந்து சன்ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.